பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தை 26. நேர்மையான பாதையில் நட, அப்போது உன் போக்கு இடரற்றதாக இருக்கும். வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, தீமையின் பக்கமே கால் எடுத்து வைக்காதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நற்கருணை நாதரை நாம் தேடி வருகின்றோம். நற்கருணை நாதர் நம்மை பலப்படுத்துகின்றார். நற்கருணை நாதர் உற்சாகத்தின் ஆவியை நமக்கு தருகின்றார். வாக்கு கொடுத்த தெய்வம், வாக்கு மனு உருவானவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், எப்படி பைபிள் வாசிப்பது, எப்போ வாசித்தாலுமே ஒன்றும் புரியவில்லையே, நான் ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுதும் கூட எனக்கு அதுக்கு விளக்கம் கிடைக்கவில்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். சும்மா பேருக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசித்தால் போதாது. அன்பார்ந்தவர்களே, உங்களால் ஒரு அதிகாரத்தை கூட ஒழுங்காக வாசிக்க முடியவில்லை என்றால் 5 மணி நிமிடம் கூட ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது வீண் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவும் இந்த உலகத்தின் தேவைகளுக்காகவும் உலக ஆசீர்வாதத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியும், மறு உலகத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய போக்கு, உங்களுடைய பாதை இடரற்றதாக இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வழியில் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அவரே வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நீங்கள் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதில் இடர்கள் வரும் பொழுது கடவுளை காயப்படுத்தக்கூடாது, கடவுளை குற்றப்படுத்தக்கூடாது, கடவுளை வேதனைப்படுத்தக்கூடாது. நீங்களே உங்களுடைய சொந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதிலே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது கடவுளை தீர்ப்பிடக்கூடாது. அநேக பேர் செய்யக்கூடிய தவறு, தன்னுடைய சொந்த நாட்டத்திற்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் சொல்லுவார்கள், ஏன் இந்த கடவுள் எனக்கு எதையும் செய்யவில்லை, நான் ஜெபிக்கின்றேன், கோயிலுக்கு போகின்றேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடப்பது இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருப்பவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். நன்றாக ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். அது நீங்கள் செய்த தவறாகத்தான் இருக்குமே தவிர கடவுள் உங்களுக்காக நன்மையை மட்டுமே செய்து கொண்டு இருப்பார். அவர் தீமையை செய்யக்கூடிய கடவுள் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோமே, நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாயிருக்கும் என்று. நீ நேர்மையாய் நடக்காதபடி, நான் நேர்மையாய் நடக்காதபடி என்னுடைய போக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அது எப்படி நடக்கும்? பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் ஒரு பொருள் கடையில் கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு கடையில் போய் நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் ஒரே ஒரு நபரிடம், ஒரே ஒரு தெய்வத்திடம் இருக்கின்றது. அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர்தான் உங்களுக்காக மரித்தவர், அவர்தான் உங்களுடைய சுமைகளை சுமந்தவர், சுமந்து கொண்டு இருக்கிறவர். எனவே நீங்கள் செல்லக்கூடிய பாதை இடரற்றதாக இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய பாதை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வழி என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த பாதையில் நீங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் இருந்து வலப்புறமோ இடப்புறமோ நீங்கள் திரும்ப கூடாது. சில நேரங்களில் பார்க்கலாம், அப்படியே போகக்கூடிய பாதையிலே நீங்கள் ஒரு சைடில் அப்படி திரும்பி பார்த்தீர்கள் என்றால் அங்கே ரொம்ப ஆசீர்வாதமாய் இருந்தது போல் தெரியும். சாத்தான் சில மாயைகளை காண்பிப்பான். இந்த காலகட்டங்களிலே இளைஞர்களும் இளம் பெண்களும் தவறான பாதைக்கு கடந்து செல்வதற்கு காரணம் அவர்கள்
கடவுளை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறபடியினால், இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால், ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்காதபடி கோயிலுக்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தன்னையே தூய்மைப்படுத்தி ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழாமல் இருக்கிறபடியினால் அவர்களால் கடவுளில் நிலைத்திருக்க முடியவில்லை, வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க முடியவில்லை. உங்களுடைய போக்கு ஏன் இடரற்றலாக இல்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமே என்றால் ஆண்டவர் கூட இருப்பார். சில பேருடைய வாழ்க்கையை பார்ப்பீங்க, ஏன் இவருடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்குது, ஏன் இவருடைய குடும்பத்துல பிரச்சனை இல்லை என்று நீங்கள் சில நேரங்களில் உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்து இருக்கலாம். பக்கத்து வீடுகளிலே நடக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். அவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தினம்தோறும் ரெகுலராக அவர்கள் சர்ச்சுக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆண்டவரை தாகத்தோடு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே பிரச்சனைகள் வந்தாலும், அந்த தீங்குகள் எது வந்தாலும் அதை ஆண்டவர் தாங்கிக் கொள்வார். பாருங்கள், திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை சொல்லுகின்றது, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தில் இருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும். நன்மைக்கு ஏதான காரியங்களை செய்தால் தீயோன் உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கி கொண்டே இருப்பான், சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அனைத்திலும் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை ஜெபித்து பாருங்க, அவரோடு பேசி பாருங்க, அவருடைய பாதத்தில் இருந்து கண்ணீர் விட்டு பாருங்க. அவர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார், வெற்றியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதை விட்டு ஏன் என்னுடைய பாதை இப்படி இருக்கின்றது, தாறுமாறாக இருக்கலாம், ஏன் இந்த நோய், அநேக பேர் கேட்ட கேள்விகள் உண்டு. எதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று சொல்லுவார். உடனடியாக சொல்லுவாங்க, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் என்ன தவறு செஞ்சிட்டேன், ஏன் எனக்கு இந்த நோய், என் பிள்ளைகள் என்ன தவறு செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த நோய் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகள் கூட உங்களுடைய பிள்ளைகளை பாதித்து இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடலிலும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களை கவனமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் திருச்சபை நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கின்றது. இந்த காலங்களிலே மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? யாருமே பாவ சங்கீர்த்தனம் செய்ய போவது இல்லை, பாவத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. எதற்காக இவர் இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த சிலுவையிலே அவர் தொங்கினார் என்பதை அறிந்தும் கூட மீண்டும் மீண்டும் பாவத்தில் வீழ்ந்தும் கூட கடவுளை தேடி வந்து ஒரு குருவானவரை தேடி சென்று தூய்மைப்படுத்த இந்த நாட்களிலே தவறி கொண்டு இருக்கின்றோம். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் இருக்கிறீர்களாம், முதலில் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள், உங்களையே தயாரிங்கள், இயேசுவிடம் பேசுங்கள், அவரிடம் கேளுங்கள். ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, இதற்கு காரணம் என்ன என்பதை சொல்லிக் கொடும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள், அவர் வெளிப்படுத்துவார். எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவருடைய உள்ளங்கையிலே உங்களை பொறித்து வைத்திருக்கின்றார். அவருடைய உள்ளம் கையிலே அவர் உங்களை அழகாக வரைந்து வைத்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய ஆணியையும் கொண்டு எனவே உங்களை கரம் பிடித்து வழிநடத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, போகக்கூடிய பாதை இடறுதல் அற்றதாக இருக்க வேண்டுமாம். மனம் திரும்புங்கள், மனம் திருந்துங்கள், ஆண்டவரை நோக்கி வாருங்கள், அவரிடம் பேசுங்கள். இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், இந்த நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் ஒரு வேளை இந்த செய்தியை கேட்டும் கூட இன்னும் மனமாறாமல் இருக்கிறீர்கள் என்றால்
கடவுளால் என்ன செய்ய முடியும்? எனவே இந்த நேரத்திலே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் செபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதிக்க, எங்களோடு நீர் பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நேர்மையான வழியில் நடக்க வேண்டும். நேர்மையான பிள்ளைகளுக்கு தீமைகள் வந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து என் ஆண்டவர் தான் விடுவிப்பார் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றீரே அப்பா. அதற்காகவும் நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எப்பொழுது எங்களுடைய போக்கு இடதற்றாய் இருக்கும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்களே அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்க, அவர்களை நேர்மையாளராக மாற்ற, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க அவர்களுடைய நடுவில் கடந்து வருவீராக. ஏனென்றால் நீர் அவர்களுடைய பெயரை, அவர்களுடைய உருவத்தை உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றீர். நீர் பொறித்து வைத்திருக்கிறபடியினால் இந்த நாளிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவும், உண்மைக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் உமது கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்வோம் சுவாமி. எல்லா விண்ணப்பங்களையும் உமது பெயரினால் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.